ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம இந்தியன் டீமையும் கண்டிப்பாக மறந்துட முடியாது. ஸோ இந்தியன் டீம் வந்து இப்போ பங்களாதேஷோட டெஸ்ட் சீரிஸில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஃபைனல் டே வந்துருச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யாராவது வின் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மேட்ச் வின் பண்ண முடியுன்ற மாதிரி தான் நம்ம இந்தியன் டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம அஸ்வின் வந்து வேறு லெவலில் போல் பண்ணிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் ஈவினிங் 3 மணிக்குள்ளே ஸோ பங்களாதேஷ் விக்கெட் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் இப்போ கடைசியாக பார்த்த வரைக்கும் 3 விக்கெட் விழுந்துருச்சு. இன்னொரு 7 விக்கெட்ஸ் தான். நம்ம அண்ணன் அஸ்வின் வேறு லெவலில் போல் பண்ணிட்டுருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதற்கடுத்தபடியே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நம்ம பங்களாதேஷ் T20க்கு நம்ம இந்தியா ரெடி பண்ண ஸ்குவாடை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்குவாடு ரிவ்யூ எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சேம் ஆஸ் யூஸ்வல் ஒரே இதுதான். ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் இல்லை? ஸோ இப்போ திரும்ப எல்லாருமே அதான் கேட்டுருக்காங்க. ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா ஓகே. ஸோ அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதுக்கு பேராக வந்து யார் இறங்குவா? மேக்ஸிமம் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய சஞ்சு சாம்சன் தான். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து 1 டவுன் ஆர் 2 டவுனில் தான் அவர் வந்து ஸ்டாண்டர்டாக இறங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓப்பனிங் அவர் தவிர்த்து நீங்கள் ஏன் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க தான் உண்மை. ஸோ அதற்கு வந்து பிசிசிஐடன் தெளிவான விளக்கம் இல்லைன்றதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதற்கடுத்தபடி இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து டெஸ்ட்டுக்காக வந்து அவங்க ட்ரெயின் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம டொமஸ்டிக் லெவலில் இருக்க எல்லா மேட்சும் அவர் தான் கேப்டனாக இருக்கார். அவர் தான் எல்லா டீம்ஸையும் வழி நடத்துகிறாரு. ஸோ டெஸ்ட்டில் ஃபியூச்சரில் இந்தியா டீமுக்கு வந்து அவர் பெரிய தூணாக இருப்பார். அதற்காக தான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ என்ன தான் வந்து டெஸ்ட் சீரீஸில் அவர் கொண்டு வர நினச்சாலும் டெஸ்ட் சீரீஸ் தான் கில் இருக்காரு. ஸோ கில்லுன்னு சொன்னால் நிறையா பேர் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து குதிச்சு எழுந்துருவாங்க. ஸோ கில்லை பற்றி எதுவும் தவறாக பேச போகிறதில்ல. இருந்தாலும் கில் இருக்கும்போது நம்ம ருத்ராஜுக்கு இடம் இருக்குமானா கண்டிப்பாக அதுவும் கேள்விக்குறி தான். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம T20 ஸ்குவாடில் கில்லு கிடையாது, பந்த் கிடையாது, அப்புறம் அக்ஷர் கிடையாது அண்ட் சிராஜ். ஸோ மேக்ஸிமம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் அவரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயம் தான். இவ்வளோ பேர் இல்லை இருந்தும் ருத்ராஜுக்கு இடம் இல்லைன்றதான் இப்போ நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. முதல்ல வந்து நிறையா பேர் இருக்காங்க, அதனால் இவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு யாருமே இல்லைன்னா கூட இவருக்கு இடம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதற்கு எதாவது உங்களுக்கு எதாவது ஆன்சர் செஞ்சால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ருத்ராஜுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்தாலும் கொடுத்துடலான்னு தான் தோணுது. ஏன்னா டொமஸ்டிக்கில் ரொம்ப ப்ளே பண்ணிகிட்டே இருக்கனால அவருக்கு வந்து இந்தியன் டீமில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். மேபி அது கூட இருக்கலாம். ஸோ அதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடையாது, பண்ணி சொல்கிறது தப்பு. ஸோ அதெல்லாம் இல்லை, உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து திரும்ப வருவார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற டெஸ்ட்டுக்கு ஸோ 1 டே அண்ட் 2020 எப்படின்னு தெரில. நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸ் அவரோட பர்சனல் இஷ்யூனால வெளியே போயிருந்தார். இப்போ திருப்பி ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அடுத்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய நம்ம டெஸ்ட்டில் மினிமம் பார்த்திங்கன்னா 5 வின் பண்ணி ஆகணும் கட்டாயத்தில் நம்ம இருக்கும். அப்படின்னா தான் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போக முடியும் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு குண்டு தூக்கி போடுறா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா வந்து டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணதுனால இப்போ நம்ம இந்தியாவுக்கு அந்த நெருக்கடி இருக்குன்றத உண்மை. நம்ம ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த 3 பேருக்குள்ள இந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து நிறையா பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ருத்துக்கு ஒரு இடம் இருந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெஸ்ட்டில் என்னென்ன ஃபார்மேட்டை கையாள போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காம்பீர் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன் ஃபைனலுக்கு வந்து இந்தியா போகுமா போகாதா, அதை பற்றின கருத்து உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்குவாடில் வேறு யாரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாரெல்லாம் தவிர்க்கலாம் உங்களுக்கு தெரியுது, அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி நிறைய வீடியோ கொடுக்குறக்க நான் வெயிட் பண்ணிருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுபடுது சண்முகம்.